கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துல எல்லாம் நாங்க அரசியலே பண்ண மாட்டோம் வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? லேட்டா வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போண்டு விட்டுட்டு வர சொல்றீங்களா? நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்துல வந்தேன், உலகமே லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தது. பாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சி இருந்தது வேணாம்? சரி, நீங்க தான் எதுவுமே பண்ணல சார். அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய உங்க ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? அதனால மக்களே, அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக நீதி கேட்க வந்த இந்த விஜய், இப்போ நான் உங்ககிட்ட நீதி கேட்கிறேன். நீங்க தயவு செஞ்சு எனக்கு நீதி வழங்கணும். எப்படி வழங்கணும்? ஏப்ரல் 23ஆம் தேதி சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்து வீட்டுக்காரங்க, அங்கிள் ஆண்டி எல்லாரையும் சந்தோஷமா கூட்டிட்டு முதல்ல பூத்துல போய் நின்று அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டினை ஒரு அழுத்தத்துக்கு